விதை ஆர்ட் ஸ்பேஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஒரு ரீசெண்டாக ஒரு கோட் ஒன்று படித்தேன். யுவர் ஃபோட்டோகிராஃப் இஸ் அவர் விண்டோ அப்படிங்கிற ஒரு வேர்டு. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல்லான வேர்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த விண்டோவில் ஃபோட்டோகிராஃபர் என்ன காட்ட போகிறோம் அந்த நபருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு பெரிய கொஸ்டின். நீங்கள் வந்து எத்தனையோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாங்க. எல்லாமே ஃபோட்டோகிராஃப்ஸ் தான். எது நீங்கள் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறது உங்களோட சாய்ஸ் தான், அது உங்களோட உரிமை. ஆனால் நீங்கள் அதை எதை காட்ட போகிறீங்க அப்படிங்கிற ஒரு தேர்வு இருக்கு இல்லையா, அது வந்து ஃபோட்டோகிராஃபருக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நான் 1998 ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கேன். ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் டேபிள் டாப் மாதிரி ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு லைட்டிங் தான் பிடிக்கும். ஃபோட்டோகிராஃபி என்னோட ஃபோட்டோகிராஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைட் பேஸ் பண்ணி தான் இருக்கும், லைட் அண்ட் ஷேட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சப்ஜெக்ட்டும் ஒன்றுமே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரீட்குள்ளே போனேன். ஸ்ட்ரீட்லேயுமே நான் அவைலபிள் லைட்ஸில் வந்து சப்ஜெக்டை பார்க்குறது, அது மாதிரி தான் என்னோடய ஃபோட்டோகிராஃபில் இருந்தது. அதுக்கப்புறம் நான் பார்த்த சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்னோட நண்பர்கள் மூலயமா ஸ்ட்ரீட்டை வந்து சப்ஜெக்ட் ஃபுல்லாக பார்க்குறது. சப்ஜெக்ட் ஃபுல்லாக பார்க்குறதுனா நீங்கள் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் எப்படி பார்க்குறது, அதுக்கப்புறம் லேயர்ஸு, நீங்கள் வந்து காம்போசிஷன்ஸு, இதெல்லாம் நிறைய நான் கற்றுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2006 2010-11 வரை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேரியஸ் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போய் ட்ராவல் பண்ணி ஃபோட்டோகிராஃப் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபோட்டோ சீரியஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபோட்டோ சீரியஸ்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ குஸ்தி பற்றி ஒரு ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து குவாகம் பற்றி ஒரு ஒர்க் பண்ணேன், ஜல்லிக்கட்டு பற்றி பண்ணியிருந்தேன். அதுலேயும் நான் பெரிய சப்ஜெக்ட் ஃபுல்லாக இருக்குதா மாதிரி எனக்கு அது தோணலை. பட் அது ஃபோட்டோ சீரியஸ், அது சிலது எஸ்தட்டிக்காக இருக்கும், சிலது ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கும், அந்த மாதிரியான ஃபோட்டோ சீரியஸ் பண்ணேன். தென் ஜேர்னலிசம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் 2010 ஒரு 15 வரைய. ஸோ வேரியஸ் மேகசின்ஸ்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபி வர ஆரம்பிச்சது. ஏன்னா நீங்கள் எடுத்தோடனே ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபராக மாறுறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கு ஏன்னா அது வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் பேஸ்ட். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு எஸ்தட்டிக்கலாக வந்து பிக்சர்ஸ் பண்ணலாம். பட் நீங்கள் டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஒரு சப்ஜெக்ட் பேஸ்டான ஒர்க் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது உங்களுக்கு. சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் டேரக்டாகவே சப்ஜெக்டில் டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு சிலர் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். அது ஆக்சுவலி அது ஒரு ஆர்ட் பேஸ்டான ஒரு மீடியமாகவோ இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்கான ஒரு டூலாகவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்தவரையே வந்து அது எனக்கான என்னோட வாய்ஸை கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு நான் எடுக்கிற ஒரு வெப்பன் மாதிரி நான் அதை பார்க்குறேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு கான்சர்வேஷன் இஷ்யூஸ், ஒரு மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட், டிஃபாரஸ்டேஷன்ஸ், குளோபலைசேஷனில் வரக்கூடிய காடு அழிப்புகள், இதை பற்றி நான் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நான் ஃபோட்டோகிராஃபியை வந்து டூல் எடுத்துக்கிட்டேன். அது என்னோட சீரியஸ் சப்ஜெக்ட் ஆக்சுவலி. ஸோ அதில் தான் நான் என்னோட சப்ஜெக்டை வந்து நான் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே ஒரு விஷயம் இங்கே ஒரு நடக்குது அப்படிங்கிறத வந்து நான் வெளியே கொண்டு போகிறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த டூல் பர்ஃபெக்டாக இருக்குது. டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபி ஏன் நம்ம ஒரு சீரியஸ் ஃபோட்டோகிராஃபி கேட்டகரியில் வச்சு பார்க்குறோம், சீரியஸ் ஃபோட்டோகிராஃபினா ஏன் சொல்கிறோம் அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் இங்கே இருக்குது. நீங்கள் ரெண்டு விஷயம் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் போயிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல லைட்டிங் இருக்குது, இல்லை ஒரு நல்ல சீன் இருக்குது, நல்ல மெமெண்ட் இருக்குது, நல்ல ஒரு ஆக்ஷன் இருக்குன்னா அங்கே நீங்கள் ஒரு பிக்சர் எடுத்துடலாம். அதோட முடிஞ்சு போயிடும் அந்த பிக்சர் ஆக்சுவலி. பட் ஆனால் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபி கிடையாது. நீங்கள் வந்து உங்களை அப்டேட் பண்ணிக்க மாதிரி இருக்கும். உங்களை சப்ஜெக்ட்டில் போக பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் வேறு ஒரு மாதிரி ஃபைன் டூன் ஆகிட்டே இருப்பீங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளிக்குமார் எடுத்து பார்த்தீங்கன்னா, பள்ளிக்குமார் வந்து மலமல்லம் துப்புரவு தொழிலாளரை பற்றி ஒரு 4-5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஏன் அவருக்கு வந்து மற்ற ஃபோட்டோகிராஃபி பண்ண முடியாதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மற்ற ஃபோட்டோகிராஃபரால் பண்ண முடியும். ஆனால் ஏன் அந்த ஒர்க்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அந்த சப்ஜெக்டோட ஒரு பெரிய கனெக்டிவிட்டி இருக்குது. அதே மாதிரி ஸ்டீஃபன் அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா கூடங்குளம் மண்ணுமலை பற்றி பேசினாப்புல. அந்த ஒர்க்குக்கு அப்புறம் டோட்டலாக வந்து ஒரு ஆக்டிவிசம் பேஸ் பண்ண ஒரு பர்சனாலிட்டியாகவும் அந்த ப்ராஜெக்ட் மாற்றுச்சு. ஸோ அதனால தான் அதை வந்து ஒரு சீரியஸான ஒரு ஃபோட்டோகிராஃபி கேட்டகரியில் டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபி பார்க்குறாங்க. அந்த பர்சனாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டை வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அந்த சப்ஜெக்ட் விட்டு வேறு சப்ஜெக்ட் போயிட்டோம், அதனால் மறந்துடும் அப்படிங்கிற மாதிரி போக முடியாது. அந்த சப்ஜெக்ட் உங்களை வந்து லைஃப் லாங் வந்து உங்கள் பின்னாடியே ட்ராவல் பண்ணிட்டு தான் வரும். அதை நீங்கள் கான்செப்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபி ஒரு பெரிய மற்றதில் இல்லாத ஒரு விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஃபோட்டோகிராஃபி நீங்கள் ஒரு ஹாபிக்காக பண்ணலாம், இல்லை ஒரு ஹாப்பினஸ்க்காக பண்ணலாம், இல்லை ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஃபோட்டோக்காக போய் ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம். பட் இது எப்படி கேட்டிங்கன்னா அது அப்படி கிடையாது. இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபியில் இப்போ இஷ்யூ பேஸ்ட் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் பார்த்தீங்கன்னா, யானை பற்றி நான் இப்போ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் யானை செத்து போயிருக்கோம், ஏதாவது மின்வெளி அடிபட்டு. அதை பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீன் வந்துன்னா யானையால் தாக்கப்பட்டு இறந்து போன மக்கள் இருக்காங்களே, அவங்கள பற்றியான ஃபோட்டோகிராஃபி பண்ணுறப்ப அவங்க சிலி ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ பேஸ்டான ஒரு ஸ்ட்ரெஸ் பேஸ்டான ஒர்க்லேயே தான் நீங்கள் இருந்துகிட்டே இருப்பீங்க.
இது மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் பள்ளிக்குமார் பார்த்தீங்கன்னா பள்ளிக்குமாருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஒர்க்கில். நீங்கள் பார்க்குறீங்கன்னா டெத்து, அது மாதிரி ஸ்கேவஞ்சர்ஸோட லைஃப், அதை பார்க்க அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ அருண் விஜய் மாதவன் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து போஸ்ட்மார்டம் பண்ணுறதை பற்றி ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாங்க, தலித்துகள் எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி. ஸோ அவர் முதல்ல ஒரு 2 நாள் வந்து சாப்பிடவே இல்லை. ஃபஸ்ட் போஸ்ட்மார்டம் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்து அவரால் சாப்பிடவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் அவருக்கு வந்து அடிக்கடி போஸ்ட்மார்டம் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்து உடம்புல வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் எதுக்காக வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ண, ஏன் ஃபோட்டோகிராஃப் பண்ண, ஏன் அவரால் ஒரு வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோகிராஃப் பண்ண முடியாதா, கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃப் பண்ண முடியாதா, அவர் வேறு மாதிரி ப்ரொமோட் பண்ண முடியாதா அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டில் இருக்கிற கனெக்டிவிட்டி தான். ஸோ சீரியஸாக அந்த சப்ஜெக்ட் அதை ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டில் ரொம்ப சீரியஸாக இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் சூஸ் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபி கேட்டகரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சிச்சு ஆக்சுவலி. ஒரு லாங் டேர்மாக பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் ரொம்ப மினிமலாக தான் இருக்காங்க. அதுக்கு நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களோட சைல்ட்ஹுட் கனெக்டிவிட்டியோ இல்லை உங்கள் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸோ இருந்தால் மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி ப்ராஜெக்டோ இல்லை ஒரு சீரீஸோ வந்து இஷ்யூ பேஸ்டு தான் பண்ணணுமா அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயம்லாம் கிடையாது. நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இஷ்யூஸ் ஒர்க்ஸ்மே டாக்குமெண்ட்டை லாங் டேர்மாக பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பாலாஜி மகேஸ்வரோட தியேட்டர்ஸ் பற்றி. ஏன்னா பாலாஜி வந்து சைல்ட்ஹுட்லேருந்து தியேட்டர் அப்படிங்கிறத வந்து அவங்க ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் இருக்கிறவங்க தான். ஸோ அதை பற்றி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. மதுரையில் ஒரு ஃப்ரெண்ட் வந்து கிடை மாடுகள் பற்றி ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் ட்ரக் டிரைவர்ஸோட லைஃப் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரக் டிரைவர்ஸோட ட்ராவல் பண்ணிட்டு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து திருச்சியில் வந்து காவேரி பற்றி கார்த்திக் பங்கார் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் லாங் டேர்மாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷமாக அவங்களாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இஷ்யூ பேஸ்டு தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. பட் அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சீரியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. பீப்புள்ஸை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு ஒன்று கேட்டிருந்தாங்க. நீங்கள் பேசிக்காக உங்களுக்கு வந்து ஸ்டைல் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. காம்போசிஷன் ஸ்டைல்ஸோ இல்லை உங்களுக்கு சப்ஜெக்ட் பார்க்கக்கூடிய ஆங்கிளோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரீட் செய்ய உங்களுக்கு ஒரு ஸ்டைல்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டைல்ஸில் நீங்கள் டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபி கூட அப்ரோச் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 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 பீப்புள்ஸை ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான கம்யூனிட்டி, எந்த மாதிரியான பேஸ் பண்ணவங்க அப்படிங்கிறத பற்றியான உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். நீங்கள் அதை பற்றி படிக்கணும். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிச்சுன்னா தான் நீங்கள் அவங்கள பற்றி அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு எலிமெண்ட்டாக நம்ம அவங்கள பார்க்காம சப்ஜெக்ட் ஃபுல்லாக பார்க்குறதுங்கிறது வந்து டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின் வந்து பாலாஜி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காப்புல. எப்படின்னா காட்டுக்குள்ளே இருக்கிறப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, ஏன்னா காடு உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீலை கொடுக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷமாக நான் காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு 15 காட்டுக்குள்ளே தான் இருப்பேன். நிறைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் டாக்குமெண்ட்ரிஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருப்பேன். காலையில் போயிருப்போம் காட்டுக்குள்ளே, போயிட்டு ஈவினிங் மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளே போகிறப்ப அதே பாதையில் தான் போவோம். பட் அது காடே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். எனக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அது ஒரு மெடிடேஷன் மாதிரியான ஒரு சென்ஸை தான் கிரியேட் பண்ணி கொடுக்குது. டோட்டலாக வேறு மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் அது ஒரு அப் டவுன் அப்படி தான் சொல்ல முடியும். யங் ஃபோட்டோகிராஃபருக்கான ஒரு அட்வைஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின். உங்களோட ஃபோட்டோகிராஃபி என்ன கொடுத்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோகிராஃப்ஸ் கிடையாது. நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபை தேடி போகக்கூடிய ஒரு ட்ராவல், அதில் மீட் பண்ணக்கூடிய பீப்புள்ஸு, நீங்கள் இந்த சொசைட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, நேச்சரை நீங்கள் சென்ஸ் பண்ணுறது, இதுதான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து தேவை. இதுதான் முக்கியமான விஷயம். ஃபோட்டோகிராஃப்ஸுங்கிறது வந்து ஒரு ப்ராடக்ட் தான் ஆக்சுவலி. ஸோ அதுக்காக தான் என்னென்னா இந்த ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி, இந்த ஸ்ட்ரீட்ஸ், அது வந்து உங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அப்பார்ட் ஃப்ரம் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஸோ நான் அதனால் நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய புது மனிதர்களை போய் பார்க்குறது, நம்ம பார்க்க முடியாத இடங்கள்லாம் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து அருமையான டூல் ஆக்சுவலி. ஸோ அதனால் நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணணுங்கிறது தான் என்னோட அட்வைஸ். டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபியில் எப்படி சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின். உங்களுக்கு எது கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற சப்ஜெக்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். நீங்கள் எதை அதிகமாக தேடிட்டு இருக்கீங்க, எந்த விஷயம் உங்களுக்குள்ளே அதிகமாக கனெக்ட் ஆகிருக்கு, நீ எங்கே போனாலும் ஒரு விஷயம் உங்களோடையே வரும். நீங்கள் தேடிட்டே இருப்பீங்க அந்த சப்ஜெக்டை. அது என்னங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறது உங்களோட வேலை தான் சொல்லப்போனால். அது மற்றவங்களால சொல்ல முடியாது. சில பேருக்கு நேச்சரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், சில பேரில் ஹியூமன்ஸ் மேலே, பீப்புள்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அதில் நீங்கள் என்ன மாதிரியான ஆங்கிள்ஸில் பார்க்க போகிறீங்க. எனக்கு ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காக்கை இருக்குல்ல, காக்கை வந்து ரொம்ப பிடிக்கும். அதோட லைஃப் ஸ்டைலு, அது சர்வைவல், சர்வே பண்ணிக்குது, பீப்புள்ஸோடு அது எப்படி மிங்கிள் ஆகிக்குது அப்படிங்கிற விஷயம், அதை பற்றி கொஞ்ச நாள் நான் ஃபாலோ பண்ணேன். பட் அதை ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணல. பட் நீங்கள் காக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடங்கள்லையும் இருக்குது. காட்டுக்குள்ளே இருக்குது, பீச்சில் இருக்குது, ரோடுகளில் இருக்குது,
அது எல்லா வகையான ஹியூமன்ஸ் என்னென்னலாம் செய்வாங்களோ எல்லாமே செய்யும். அது திருடும், விரட்டும், எல்லாமே பண்ணும். ஸோ அதை மாதிரி ஒரு ஒரு ஏதாவது கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரியான ஒரு எலிமெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு, சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துகிட்டு அதில் ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி அதெல்லாம் பண்ண முடியும். நம்ம எதுக்கு நம்ம எது இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அதில் தான் நம்ம ரொம்ப லாங்காக நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அதை மாதிரி சப்ஜெக்ட் எது இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். உங்கள் சப்கான்ஷியஸில் இருக்கும், பட் அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணி கொண்டு வரணும். அது இதுதான் நம்மளோட சப்ஜெக்ட் அப்படிங்கிறது. நீங்கள் ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறப்பே சில இடத்துல கூட அது ஆக்சிடென்டலாக கூட உங்களுக்கு அது கிடைக்கும், இதுதான் நம்ம சப்ஜெக்ட் அப்படிங்கிறது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட் ஃபாலோ பண்ணுறது வந்து ஃபோட்டோகிராஃபர் தான் சூஸ் பண்ணணும். போர்ட்ஃபோலியோங்கிறது வந்து ஃபோட்டோகிராஃபருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ யாருக்கான போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது வந்து அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இப்போ வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அனுப்ப போகிறீங்க, ஃபோட்டோகிராஃபி ஃபெஸ்டிவல்ஸ் உங்கள் ஒர்க் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபெஸ்டிவல் எதை பேஸ் பண்ணது, அது வந்து டாக்குமெண்ட்ரி ஓரியன்டா இல்லை வந்து ஆர்ட் ஓரியன்டா இல்லை வேறு கான்செப்ஷுவல் பர்சனல் ஓரியன்டான ஆர்ட் ஃபார்ம்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ காம்படிஷன்ஸ்க்கு அனுப்புறீங்க, அந்த காம்படிஷன் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, அந்த காம்படிஷன் ஜூரிஸ் வந்து எப்படி இருக்காங்க, ஸோ அந்த காம்படிஷன் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ஏதாவது தீம் இருக்கும், அதை பேஸ் பண்ண போர்ட்ஃபோலியோஸ்க்கு நீங்கள் அதை ரெடி பண்ணணும். அதே நீங்கள் இப்போ வந்து ஒரு காலேஜுக்கு நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, ஒரு ஜாபுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அட்வர்டைசிங் ஏஜென்சி கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் லைட்டிங் பேஸ் பண்ணி கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது வந்து நீங்கள் வேரி ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா எடிட்டே வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி ஸ்டோரேஜில் ஒவ்வொரு இடத்துக்கும் எடிட் மாற்றி மாற்றி தான் நாங்கள் அனுப்போம். ஸோ எடிட்டை மாற்றி அனுப்புறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷேப் பண்ணுறது, அந்த ஸ்டோரியோட ஃபார்ம்ஸை ஷேப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. உங்களோட போர்ட்ஃபோலியோ ப்ராபபிலி வந்து சிங்கிள் ஸ்டோரியாக இருக்கலாம், இல்லை மல்டிபிள் சிங்கிள் இமேஜஸாக இருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கும். ஸோ நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் டிசைட் பண்ண முடியும். அனிமல்ஸ் எப்படி ஃபோட்டோகிராஃப் பண்ணுறது, எப்படி டாக்குமெண்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அனிமலை எப்படி பார்க்குறீங்க, எதுக்காக அனிமலை டாக்குமெண்ட் பண்ணுறீங்கன்னு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற சில தகவல்கள், இந்த அனிமலை பற்றி எனக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும், ஸோ அதை ஒரு ஃபோட்டோகிராஃபாக நான் வந்து ஜஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக தான் அது நிற்கும். ஸோ உங்களுக்கு எந்த அனிமல் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியுது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் எடுத்திங்கன்னா ரெண்டு சைட்ஸ் எடுக்கலாம். ஒன்று வந்து இப்போ நான் வந்து டார்க் அண்ட் சைட் ஆஃப் த அனிமல்ஸ் எடுப்பேன், இது கான்ஃப்ளிக்ட்டு, ட்ரேட்ஸ்க்கு எப்படி அனிமல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது மாதிரி வேறு ஒரு சைட்ஸில் எடுத்துகிட்ருக்கேன். அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸோட லைஃப் ஸ்டைல்ஸு, நேச்சர் ஹிஸ்ட்ரிஸு, அதோட கேரக்டர்ஸு, சயின்டிஃபிக்காக அனிமல்ஸ் அப்ரோச் பண்ணுறது, இன்றைக்கி வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் பண்ணியிருக்காங்களே, அதை மாதிரியான பிக்டோரியல் பிக்சராக இருந்தாலும் அதில் சம் டீட்டெயில்ஸ் இருக்கும். பட் அதுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து அந்த இப்போ டைகர் பற்றி பார்த்தீங்கன்னா டைகரை பற்றியான கேரக்டர்ஸு, அதோட பிஹேவியர்ஸு, அது குட்டி போட்ட டைகர்ஸ் எப்படி இருக்கும், ஒரு மேல் டைகர் எப்படி இருக்கும், கான்ஃப்ளிக்டில் இருக்கிற டைகர்ஸ் எப்படி இருக்கும், ரெண்டு டைகர்ஸ்க்கு டெரிட்டோரியல் ஃபைட்ஸ் இருக்கக்கூடிய டைகர்ஸ் எப்படி இருக்கும், எல்லாமே நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு நிறையா படிக்கணும். படித்ததுக்கப்புறம் அதோட லைஃப்பை நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. இல்லை நான் டைகர் பின்னாடி இருக்கிற கான்ஃப்ளிக்ட்டை மட்டும் எடுத்து ஒர்க் பண்ண போகிறேன், இல்லை டைகரில் இருக்கக்கூடிய வந்து வேறு சம் கேரக்டர்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ணுறது வந்து உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை தான் நீங்கள் பண்ணணும். பேசிக்காக வந்து ஃபோட்டோகிராஃபுங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு டூல். ஃபோட்டோகிராஃபுங்கிறது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ண எந்த சப்ஜெக்ட் நீங்கள் எந்த எடுக்க போகிறீங்க, அந்த சப்ஜெக்ட் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதை நீங்கள் நிறையா ரீட் பண்ணணும், நிறைய அப்சர்வ் பண்ணணும், கற்றுக்கினீங்கன்னா தான் ஃபோட்டோகிராஃபாக தான் நீங்கள் உங்களால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஃபோட்டோகிராஃபியில் ஆர்ட் ஃபார்ம் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு பேசிக்காக நான் அவ்வளோ டெப்த்தாக ஆர்ட் ஃபார்முக்குள்ளே நான் அதிகமாக போகலை. ஏன்னா என்னோட ஜேர்னல் எல்லாமே வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கிறது. என்னோட டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபியில் ஆர்ட் ஃபார்மாக ஏதாவது நான் பார்க்குறேன்னா அது என்னோட ஃபீல் அப்படின்னா என்னோட சப்ஜெக்ட் ஒரு மாதிரி டைலூட் பண்ணுற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஆர்ட் ஃபார்ம். ஆக்சுவலி நீங்கள் வேறு ஆர்டிஸ்டிக் ஃபார்ம்ஸ் இருக்குது, நிறைய கான்செப்ஷுவல் ஃபோட்டோகிராஃபி இருக்குது, பர்சனல் ஃபோட்டோகிராஃபி இருக்குது. ஏதாவது ஒரு செய்ய முடியாத ஒரு ஃபோட்டோகிராஃபி ஒர்க்கை வந்து நீங்கள் கான்செப்ஷுவலாக பண்ணலாம். இப்போ நிக் பிராண்ட்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர், அவர் எப்படி என்னன்னா அந்த ஆஃப்ரிக்காவில் வந்து அனிமல்ஸோட டஸ்க்கை ட்ரேட் பண்ணுறது, போச் பண்ணுறது, அந்த மாதிரி அனிமல்ஸ் அழிஞ்சிட்டு இருக்கிறதுலாம் வந்து ஒரு கான்செப்ஷுவலாக பண்ணியிருப்பார். அது ஒரு ஆர்ட் ஃபார்மில் தான் இருக்கும், ஆனால் அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கும். அது வந்து கான்செப்ஷுவல்ஸுக்கு பர்சனல் ஒர்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த ஆர்ட் ஃபார்ம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் டாக்குமெண்ட்ரிங்கிறது வந்து ஆர்ட் ஃபார்ம் என்னைய கேட்டிங்கன்னா வந்து ஒரு மாதிரி டைலூட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பட் என்னால் செய்ய முடியாத சில ஒர்க்ஸை வந்து நான் ஆர்ட் ஃபார்மில் கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கு வந்து அந்த ஃபோட்டோகிராஃபி ஆர்ட் ஃபார்ம்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூலாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் வந்து நான் எப்படி என்விரான்மெண்டல் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வந்தேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஆக்சுவலி நான் ஸ்ட்ரீட்ஸு அந்த மாதிரி ஃபோட்டோ சீரியஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு பீரியடில் வந்து நான் என்விரான்மெண்டலிஸ்ட்டு ஆக்சுவலி கான்சர்வேஷனிஸ்ட்டோட அதிகமான ஒரு ட்ராவல் இருந்தது. அவங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது, அவங்களோட ஃபாரஸ்ட்டில் போவேன். ஸோ அவங்க தான் என்னை அதிகமாக நிறைய சேஞ்ச் பண்ணாது. அவங்க வந்து சப்ஜெக்ட் ஃபுல்லாக எப்படி பார்க்குறாங்க, ஸோ என்விரான்மெண்டல் ஓரியன்டாக எப்படி பார்க்குறாங்க ஒரு ஃபாரஸ்ட். நான் அட்வென்ச்சரஸாக பார்த்து போனேன், ட்ரெக்கிங் போகிறது, ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது, அப்படி போனது. பட் அவங்களோட பார்வை வேறு மாதிரி இருந்துச்சு.
ஸோ வந்து அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து எனக்கு டோட்டலாக வந்து ஒரு என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. அதில் நான் ஒர்க் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட். அது நான் ரொம்ப திங்க் பண்ணிட்டேன் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் வந்து ஃபீஸிபிலிட்டி எப்படி பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஊரில் இருந்து நான் கான்ஃப்ளிக்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 கிலோமீட்டர்ஸ். அவ்வளோ தூரத்தை போய் ஒர்க் பண்ணிட்டு வரதுங்கிறது வந்து பாசிபிலிட்டிஸே இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு டைகர் வந்து ஏதாவது மேனேட்டர் ஏதாவது ஆள் அடிச்சிடும், இல்லை ஏதாவது டைகர் வந்து ஷூட் பண்ணுவாங்க, இல்லை கேப்சர் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் இருக்கணும். அது வித்தின் பார்த்தீங்கன்னா 3 hours 4 hours முடிஞ்சிடும். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறனால நான் அந்த ப்ராஜெக்டை பெருசாக அதை எடுத்து பண்ணணும்னு யோசிக்கலை. பட் ஆக்சிடென்டலாக எனக்கு வந்து வால்பாறையோட ஒரு டைகர் ஊரில் வந்துச்சு, அதை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு டாக்டருக்கு வந்துச்சு. ஸோ அவரோட ட்ராவல் பண்ணி அந்த இமேஜஸ் நான் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்பாட் நியூஸ், அந்த ஸ்பாட் நியூஸ் எனக்கு கிடச்சிது. அதை வச்சுட்டு நான் அதர் சாப்டர்ஸ் லைக் ரீலொகேஷன்ஸு, விக்டிம்ஸ், சுந்தர்பனில் விக்டிம்ஸு, அதே மாதிரி வந்து டைகரோட டெரிட்டோரியல் ப்ராப்ளம்ஸ் பற்றிய விஷயங்கள், கேட்டில் கில்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களை சப்ஜெக்ட் ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணேன். என்னோட ப்ராஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இம்பார்ட்டண்ட்டாக நான் என்ன எப்படி பார்த்தேன் அப்படின்னா, டைகர் ஒரு சைட், டைகர் ஹியூமன் டைகர் கான்ஃப்ளிக்ட் ஒரு சைட், டைகர் ஒரு சைட் பீப்புள் அப்படின்னா நான் யார் பக்கம் நிற்கிறதுங்கிறது வந்து பெரிய கொஸ்டின். ஆரம்ப காலங்களில் நான் போகிறப்போ வந்து டைகர் ரிசர்வில் வந்து பீப்புள்ஸ்லாம் வெளியேற்றுறாங்க அப்படிங்கிறனால பீப்புள்ஸை பற்றி ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி தான் நான் யோசிச்சு வச்சிருந்தது. பட் ஆனால் நான் உள்ளே போனதுக்கப்புறம் கான்சர்வேஷன் மைண்ட் செட் வந்ததுக்கப்புறம் டைகரை பற்றியான விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் டைகர் சைடும் இருக்கிறது டாக்குமெண்ட் பண்ணணும், அதேமாதிரி ஹியூமன் சைடு இருக்கிறது டாக்குமெண்ட் பண்ணணும். நான் போத் சைட்ஸும் பண்ணேன். பட் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னா, ரெண்டையும் வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரியில் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வரது வந்து சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். என்னோடது பார்த்தீங்கன்னா அந்த ஜம்ப் இருந்தே இருக்கும். டைகர் ஒன்று வரும், அடுத்து ஹியூமன்ஸ் ஒரு பக்கம் அடிச்சிருக்கும், அப்புறம் டைகர் இறந்து போகும், அப்புறம் ஹியூமன்ஸ் இறந்து போவாங்க. அது கடைசி வந்து டைகர் வந்து காட்டில் வாழ முடியாமல் வெளியே வந்து ஏதோ ஊரில் அடைப்பட்டு அது கடைசியாக தீயில் எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி ஷாட் இருக்கும். அதே மாதிரி ஒரு பீப்புள் அதே காட்டில் இருந்த ஒரு ட்ரைப் வந்து அந்த காட்டில் வாழ முடியாமல் ரீலோகேட் பண்ணி அந்த காட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஒரு டைகரை வெளியே போகிற மாதிரி இருக்கும், அது கடைசி வந்து அந்த ஹியூமனை வெளியே போகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த காடு யாருக்கானது அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய கொஸ்டின் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னோட 8 years ட்ராவல் அது. அதனால் வந்து என்னால் ஈஸியாக அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ சப்ஜெக்ட் ஃபுல்லாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் போத் சைட்ஸையும் நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி உங்களோட ஸ்டோரி பண்ண முடியும். ஃபைனல் கொஸ்டின், டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபியில் வந்து சர்வே ஆக முடியுமா, அதை மட்டும் பண்ணிவிட்டு சர்வே ஆக முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இன்றைக்கி டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபரோட பெரிய சேலஞ்சஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க சர்வேவலுக்கு வந்து எதையாவது ஒரு வேறு ஏதாவது துறை சார்ந்தோ, இல்லை ஃபோட்டோகிராஃபியில் அட்வர்டைஸிங்கோ, இல்லை கேண்டிட் ஃபோட்டோகிராஃபியோ, இல்லை வீடியோகிராஃபியோ, மற்ற விஷயங்கள் அதை மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை சார்ந்து தான் இருக்க முடியுது. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான். ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது மேகசின்ஸில் பப்ளிஷ் ஆகும், அது இன்டர்நேஷ்னலோ இல்லை நேஷ்னலோ பப்ளிஷ் ஆகும். அது பெரிய மேகசினாக தான் உங்களுக்கு ஒரு பேமெண்ட் கிடைக்கும். அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, ஃபீல்டு ஒர்க்குக்கு, உங்களோட ட்ராவலுக்கு அதுக்கே சரியாக போயிடும். ஸோ அதை தாண்டி ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ உங்களுக்கு சர்வேவலுக்கு நீங்கள் சம்திங் ஏதாவது ஃபோட்டோகிராஃபியில் வந்து வேறு ஏதாவது ஒரு ஜேர்னல்லையோ, இல்லைனா அப்பார்ட் ஃப்ரம் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு, வேறு ஏதாவது பிஸ்னஸ்லையோ நீங்கள் ஒரு சைமல்டேனியஸாக வந்து ஒரு இன்கம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது தான் பெஸ்ட் ஆக்சுவலி. அடுத்து வந்து டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபி தவிர வந்து நீங்கள் ஃபோட்டோ சீரியஸு, ஃபோட்டோ ஸ்டோரிஸு, ஏதாவது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுறது, லாங் டர்மாக கண்டினியூ பண்ணுறது, அதை ஃபோக்கஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுறது, அது பண்ணாலுமே வந்து அதுவுமே ஒரு சீரியஸான ஜேர்னல் தான். அதில் வந்து இஷ்யூஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ராபப்ளி உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய உங்கள் தேடுதலை வந்து நீங்கள் அதில் த்ரூ வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். பேசிக்காக வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துகிட்டு நீங்கள் யாருன்னு பாருங்களேன். அந்த நபர் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த நபரான தேடல் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சப்ஜெக்ட் தெரியும். அதில் உங்களுக்கான ஆர்வம் இது, நீங்கள் எதை அடிக்கடி தேடிக்கிட்டீங்க, உங்கள் சப்கான்ஷியஸில் என்ன விஷயங்கள் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான சப்ஜெக்ட் கிடைக்கும். அந்த சப்ஜெக்டை நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் பண்ணிங்கன்னா வந்து அது ஒரு ப்ராடக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபோட்டோகிராஃபி எதையும் கிரியேட் பண்ணாது, நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும் த்ரூ ஃபோட்டோகிராஃபி மூலியமாக. ஸோ அந்த நான் சொல்லக்கூடிய மறுபடியும் சொல்லக்கூடிய அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து நிறையா படிக்கணும், ட்ராவல் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகும். தென் அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபாக வந்து வெளியே வர்றதுக்கு ஃபோட்டோகிராஃபி ஒரு பெரிய டூலாக அப்படின்னு தான் நான் சொல்ல வரது. இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை உங்களுக்கு வந்து எடிட்டிங் பற்றியான ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவைப்படுதுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். த்ரூ இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ பண்ணலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த விதைக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இது மாதிரி
ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறத தாண்டி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபோட்டோகிராஃப்ஸ் கொடுக்குறது ரொம்ப கம்மியான விஷயம் தான். ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸை வந்து எடுக்காமல் மைண்டில் வச்சுருக்கான். ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் பேசுகிறப்ப தான் அது எல்லாமே கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஒரு லைவ் செஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நடந்திருக்கு. ஸோ அதுக்காக நான் விதைக்கு தேங்க் பண்ணிக்கிறேன்.